Dear students, in this video we are going to discuss about important naming reaction, Swan oxidation reaction. Swan oxidation reaction. Already discussed about oxidations of alcohols. When alcohol oxidized, it gives different aldehyde and ketones. Alcohol oxidize பண்ணாக்கா நம்மளுக்கு ஆல்டிகைடும் கீட்டோனும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஆல்கஹாலை எடுத்துக்க போகிறோம். அந்த ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் டிஃப்ரெண்ட் ரீஏஜென்ட்ஸை பார்த்துருப்போம். அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமைட், அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமைட்ஸ், இதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பட் ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஆக்சிடைஸ் ஏஜென்ட் எடுத்துக்க போகிறோம். டிஎம்எஸ்ஓ டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு. ஓகே, ரியாக்ஷனை பார்க்கலாம். இப்போ ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்னா ஆல்கஹால் எடுத்துக்க போகிறோம். என்ன ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோப்பேன் 2ஆல். ப்ரோப்பேன் 2ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறோம்? நம்ம செகண்டரி ஆல்கஹால் ப்ரோப்பேன் 2ஆல். இது ப்ரோப்பேன் 2ஆல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் சொன்னோம்? டிஎம்எஸ்ஓ, டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. அதோடைய ஃபார்முலா CH3S டபுள் பாண்ட் O CH3. இதான் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. டைமித்தைல் சல்ஃபாக்சைடு இல்லையா? டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. டைமித்தைல் சல்ஃபாக்சைடு கூட இன்னொரு ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம், ஆக்சைல் குளோரைடு. ஆக்சைல் குளோரைடு, அதாவது ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? COOH COOH. இதுதான் நம்மளுக்கு என்ன ஆசிட் ஸ்டூடெண்ட்? ஆக்சாலிக் ஆசிட். இதில் OH ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ரெண்டு OH ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிஎல்லும் ஆட் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு என்னது? ஆக்சைல் குளோரைடு. ஸோ இந்த ஆக்சைல் குளோரைடு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஆக்சைல் குளோரைடை எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சைல் குளோரைடு Cl, C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O, Cl. ஸோ இதை என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு ஆக்சைல் குளோரைடு. ஆக்சைல் குளோரைடு. இப்போ இந்த ஆக்சைல் குளோரைடு இப்போ யார் எடுத்திருக்கோம்? ஆல்கஹாலை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார்? டிஎம்எஸ்ஓ. டிஎம்எஸ்ஓனாக்கா டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. ஸோ இது கூட ஆக்சைல் குளோரைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ், எந்த பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ட்ரைஎத்தில் அமீன். எந்த பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ட்ரைஎத்தில் அமீன். இப்போது ட்ரைஎத்தில் அமீன்னா எத்திலுடைய சிம்பிள் நம்ம என்ன எழுதலாம்னா ஈட்டின்னு எழுதலாம். ட்ரைஎத்தில் அமீன் இல்லையா? ஸோ ட்ரைஎத்தில் அமீன் நம்மளுக்கு என்ன கேரக்டராக இருக்கும்? பேசிக் கேரக்டராக இருக்கும். ஆல்கஹால் நம்மளுக்கு என்ன கேரக்டராக இருக்கும்னா அசிடிக் கேரக்டராக இருக்கும். ஆல்கஹாலில் H+ வெளியே போனால் ஸோ அசிடிக் கேரக்டராக இருக்கும். இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் ரொம்ப பெருசாக இருக்கும், லென்த்தி மெக்கானிசமாக இருக்கும். ஸோ இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் சொல்கிறோம்? ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போது ஆக்சிடேஷன் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகணும்? ஆல்டிகைட் இல்லைன்னா ஆல்கஹால், சாரி ஆல்டிகைட், நெக்ஸ்ட்டு கீட்டான் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டான் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி நம்ம இது ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ரியாக்ஷன்லேயே படிச்சிருக்கோம். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டான் ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம எடுத்திருக்கிற ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஆல்கஹால் நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். எந்த ரியாக்ஷனில்? ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில். இதனுடைய மெக்கானிசம் ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன். இப்போது செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன் ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு ட்ரிக்ஸ் தெரியும் இல்லையா? செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்? கீட்டோன் ஃபார்ம் ஆகும். இது நம்மளுக்கு தெரியும், இந்த ட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது கீட்டோன் ஃபார்ம் பண்ண வைக்கணும் இல்லையா? இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய சிஎல்லும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகும்? HCl. ஹைட்ரஜன் குளோரைடாக வெளியே போயிடும். ஓகே, HClலாம் நம்மளுக்கு வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் HCl. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் HCl. இப்போ செகண்ட், லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே இருக்கலையே ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய சிஎல்லும் சேர்ந்து
இன்னொரு மோல் ஹைட்ரஜன் குளோரைடு அதாவது HCl வெளியே போயிடும். டோட்டலாக எவ்வளோ மோல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு 2 moles HCl வெளியே போயிடும். இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற பாண்ட் நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனால் CH3C டபுள் பாண்ட் OCH3 ப்ராடக்ட் நம்மளுக்கு கீட்டோன் ஃபார்மாக இருக்கு இல்லையா. இப்போ நம்மளுக்கு என்ன எழுதலாம், CH3 சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனாக்கா டபுள் பாண்ட் O, நெக்ஸ்ட்டு CH3 கீட்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. HCl வெளியே போயிருக்கு. ரிமைனிங் இந்த DMSO இருக்கு இல்லையா, லிசன், இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் இங்கே இருக்கக்கூடிய CO-வும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு CO2 வெளியே போகும். இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இந்த ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற CO-வும் சேர்ந்து CO2 வெளியே போகும், கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போகும். ரிமைனிங் இங்கே இருக்கிற CO இல்லையா, இங்கே இருக்கிற CO-வும் நம்மளுக்கு கேஸாக வெளியே போகும். இங்கே இருக்கிற CO-வும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கேஸாக வெளியே போகும். அப்போது ப்ளஸ் CO ப்ளஸ் CO. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வெளியே போகும்னு பார்த்தீங்கன்னா டைமித்தைல் சல்ஃபாக்சைட்லேருந்து டைமித்தைல் சல்ஃபைடு இந்த CH3S இந்த CH3S நம்மளுக்கு வெளியே போயிடும். அப்போது CH3S CH3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர். ஸோ ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோன். இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்ட். இது நேம் ப்ரோப்பனோன் இல்லையா. நேம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரோப்பனோன் இல்லையா. ப்ரோப்பனோன் என்ன ப்ரோப்பனோன், 2 ப்ரோப்பனோன் இல்லை ப்ரோப்பேன் 2-1 நம்ம எழுதலாம். ஸோ இது நம்மளுக்கு ப்ரோப்பனோன் இல்லையா, ப்ரோப்பேன் 2-1 ப்ரோப்பேன் 2-1. இதனுடைய நேம் இதெல்லாம் நம்மளுக்கு பை ப்ராடக்ட் வெளியே போனது இல்லையா. டைமித்தைல் சல்ஃபைடு டைமித்தைல் சல்ஃபைடு. நெக்ஸ்ட் CO கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு. இதனுடைய மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் யூஸ் பண்ணுறோம், ட்ரைஎத்திலமைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்கஹால் அசிடிக் நேச்சர் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு தான் பேஸ் கூட கன்வெர்ட் ஆட் ஆகி சால்ட்டாக வெளியே போயிடும். ஸோ ஆசிடோ பேஸும் மிக்ஸ் ஆனால் நம்மளுக்கு சால்ட் வெளியே போயிடும். ஸோ ரியாக்ஷன் நம்மளுக்கு சிம்பிளாக இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மெக்கானிசம் ரொம்ப லாங் மெக்கானிசமாக இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ண என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது ரியாக்ஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் கிளியர். ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன ஃபார்மாக இருக்குது, ப்ரோப்பேன் 2-1, பை ப்ராடக்ட் டைமித்தைல் சல்ஃபாக்சைடு, CO CO2 அண்டு ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகே.